எல்லாருக்கும் வணக்கம். இங்கே என்னை அழைச்சி மாணவர்கள் பரிசு பெறக்கூடிய மாணவர்களுக்கு வழங்குறதுக்கு பெருமையாக நினைக்கிறேன். திரு அண்ணாமலை ஐயா அவர்களுக்கும் மோகன் சரவணன் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஃபார்மாலிட்டிஸ்க்கு அப்புறமா காந்தியை பற்றி ஒன்று ரெண்டு விஷயங்கள் பேசுகிறது பயனுள்ளதாக நினைக்கிறேன். காந்தி பிஃபோர் காந்தி அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் இருக்குது. நான் மாணவர்கள்கிட்ட கேட்குறேன், இதில் எது உண்மையான காந்தி, எது வரலாற்று காந்தி? காந்தி பிஃபோர் காந்தி அப்படின்னு இருக்கு ஒரு ஃப்ரேஸ் உண்டு, அது ஒரு கருத்து. காந்தி பிஃபோர் காந்தின்னு. இந்த ஃபர்ஸ்ட் காந்தியா செகண்ட் காந்தியா, எது வரலாற்று காந்தி? சும்மா நீங்கள் யோசிக்கிறதுக்கோசம் மார்க்லாம் போட மாட்டேன், கவலைப்படாதீங்க. அதெல்லாம் இல்லை, யோசிக்கிறதுக்கோசம் தான் கேட்குறேன். என்ன, இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ரேஸ் இது. காந்தி பிஃபோர் காந்திங்கிறது ரொம்ப டீப்பரான ஒரு ஃபிலசாபிக்கல் கண்டென்ட்டை கொண்ட ஃப்ரேஸ் இது. காந்தி பிஃபோர் காந்திங்கிறது. ரெண்டாவது காந்தி தான் வரலாற்று காந்தி. ஆஃப்டர் காந்திங்கிறது தான் வரலாற்று காந்தி. அப்போ அந்த முதல்ல இருக்கிற காந்தி யார் அப்படின்னா, அதுதான் நம்ம பண்பாடு. காந்தியோட மிகப்பெரிய சாதனை சாதாரண வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் நம்ம குடும்பங்களில் இருக்கக்கூடிய வெளிப்பாடுகளை மிகப்பெரிய அரசியல் தளத்துக்கு எடுத்துக்கிட்டு போனார். அதனால தான் காந்தி நமக்கு அந்நியமாக இல்லை. உதாரணத்துக்கு அவரோட உண்ணாவிரதம் போராட்டத்தை எடுத்துப்போம். இந்த உண்ணாவிரதம் போராட்டங்கிறது அரசியல் வடிவமாக ஆகிறதுக்கு முன்னாடி குடும்பத்தில் புருஷன் முஞ்சாதி சண்டை போட்டால், இல்லை புள்ள அப்பா சண்டை போட்டால் வீட்டில் சாப்பிடாமல் இருக்கிறது ஒரு மரபு. ஒரு வேளை சாப்பாடு, ரெண்டு வேளை சாப்பாடு சாப்பிடாமல் இருந்து கோச்சிக்கிறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். அப்போ அந்த தார்மீக அடிப்படையில் புருஷன் சாப்பிடாமல் இருந்தால் பொண்டாட்டி இறங்கி வருவாங்க, பொண்டாட்டி சாப்பிடாமல் இருந்தால் புருஷன் இறங்கி விடுவோம். இது குடும்பத்துக்குள்ளே இருக்கிற சகஜமான ஒரு விஷயம். இதை ஒரு பெரிய நேஷ்னலிஸ்ட் ஸ்ட்ரகிளுக்கான ப்ரொட்டஸ்ட் ஃபார்மாக எடுத்துக்கிட்டு போனார். இதுதான் காந்தியோட எக்ஸ்ட்ராடினரி கிரியேட்டிவிட்டி. ஆனால் இந்த உண்ணாவிரதம் போராட்டத்தை யாருக்கு எதிராக நடத்தினார்? இது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு பின்னாடி காந்தியை பின்பற்றதா சொல்கிறவங்க இந்த காந்தி கிட்ட இருக்கிற இந்த ரேடிக்கல்னஸ் மிஸ் பண்ணுறாங்க. உண்ணாவிரதம் போராட்டத்தை நம்ம எங்கே நடத்த முடியும்னா, தார்மீக உறவு இருக்கிற இடத்துல தான் நடத்த முடியும். பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை போட்டு நீங்கள் உண்ணாவிரதம் வந்தீங்கன்னா அவன் கவலைப்பட மாட்டான், ரைட்டா? எங்கே தார்மீக உறவு இருக்கோ அங்கே தான் உண்ணாவிரதம் போராட்டம் எடுபடும். அப்போ காந்தி என்றைக்குமே பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்க்க உண்ணாவிரதம் போராட்டம் இருந்ததில்லை. தம் மக்களோட, இந்த சமூகத்தோட உரையாடுறதுக்கு தான் அவர் உண்ணாவிரதம் இருந்திருக்காரு. பிரிட்டிஷ்காரன் எதிர்க்கிறதுக்கு ஒத்துழையாமை போராட்டத்தை தான் எடுத்தாரு. இந்த ரெண்டு டிஃபரன்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உதாரணத்துக்கு அம்பேத்கரோட இரட்டை வாக்குரிமை மோதல் வந்த போது அவர் உண்ணாவிரதம் இருந்தார். அது ஒரு தார்மீக உறவின் அடிப்படையில் தான். அந்த இரட்டை வாக்குரிமை முடிஞ்ச அப்புறம் நான் தீண்டப்படாதவர்களோட பிரச்சனை, ஹரிஜன் பிரச்சனையை முழுசாக புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு 21 நாள் பிராயச்சிறுத்த உண்ணாவிரதம் இருந்தார். கம்யூனல் வயலன்ஸுக்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்தார். ஆனால் இதெல்லாம் தன் சொந்த மக்களோட உரையாடுறதுக்கு தான் உண்ணாவிரதம் இருந்தார், பிரிட்டிஷோட மோதுறதுக்கு இல்லை. அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிற ஒரு சகஜமான ஒரு உறவு வெளிப்பாட்டை ஒரு பெரிய அரசியல் வடிவமாக எடுத்துக்கிட்டு போனதில் இதே மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம். இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள், ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள். அது தாகூருக்கும் காந்திக்கும் நடந்த ஒரு சின்ன ஒரு உரையாடல் பூசல்னு கூட சொல்லலாம். 34 பீகாரில் ஒரு பெரிய நிலநடுக்கம் வருது. மிகப்பெரிய அளவில் மக்கள் அழிவை சந்திக்க வேண்டியிருக்கு. அதுக்கு ஜேசி குமரப்பா தான் தலைமை தாங்கி ரீஹாபிலிட்டேஷன் ப்ராசஸ், அது ஒரு மாடல் ரீஹாபிலிட்டேஷன் வாங்க.
ஜேசி குமரப்பா வந்து அது பண்ணதை வந்து ஒரு மாடல் ரீஹாபிலிட்டேஷன்வாங்க. அவ்வளோ மெட்டிகுலஸாக பண்ணார். ஆனால் காந்தி ஒரு வார்த்தை எழுதினார், இந்த பூகம்புக்கு காரணம் நாம் தீண்டாமையை கடைப்பிடிப்பதும் தீண்டப்படாதவர்களுக்கு எதிராக கொடுமையாக நடந்துக்கிறதும் தான் அப்படின்னாரு. அதுக்கு தாகூர் வந்து ரொம்ப கொதிச்சு போய் கோவப்படுறாரு. ஆனால் காந்தி மேலே மதிப்பு கொண்டவர். காந்தியை மகாத்மான்னு சொன்னது தாகூர், தாகூரை குருஜின்னு சொன்னது காந்தி தான், ரைட்டா? அப்போ காந்திக்கு மறுப்பு எழுதிட்டு வெளியில் கொடுக்கறதுக்கு முன்னாடி காந்திக்கே அதை அனுப்புகிறாரு. தாகூர் வந்து காந்திக்கு அனுப்புகிறார். காந்தி என்ன பண்ணுறாரு, அதை பப்ளிஷ் பண்ணிவிட்டு அதுக்கு தன்னோட விளக்கத்தை எழுதுகிறாரு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பொசிஷன். இப்போ ஒரு மாணவர்களாக நீங்கள் பின்னாடி இந்த கேள்வி வந்து லைஃப்பில் நீங்கள் நிறைய சிந்திக்க வேண்டியிருக்கும். நான் காந்தி சொன்னது ரைட்டா, தாகூர் சொன்னது ரைட்டா? காந்தி என்ன சொல்கிறாரு, நாம் செஞ்ச பாவம்தான், நம்ம தீண்டாமையை கடைப்பிடிச்சது தான் இந்த பூகம்புக்கு காரணங்கிறார் காந்தி. பூகம்புங்கிறது வந்து ஒரு இயற்கை நிகழ்வு இல்லையா, மானுடர்களோட கட்டுப்பாட்டிலே இல்லை. நம்ம எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அதை சொல்லுமா, பண்ண முடியுமா? முடியாது. இல்லை, மழை பெஞ்சு புயல் அடித்தா நம்ம அதை கட்டுப்படுத்த முடியுமா? நம்மளை பாதுகாத்துக்க முடியும், அவ்வளோதான். ஆனால் பூகம்புக்கு அதுவும் வாய்ப்பு கொஞ்சம் கம்மி, ரைட்டா? ஆனால் காந்தி ஏன் வந்து அதை நாம் செஞ்ச பாவம், அதுக்கு நமக்கு கடவுள் கொடுத்த தண்டனைன்னு ஏன் சொன்னார்? தாகூர் என்ன சொல்கிறாரு, இது என்ன முட்டாள்தனம்? முட்டாள்தனங்கிற வார்த்தை அவர் யூஸ் பண்ணுறேன், நான் கேஷுவலாக பேசுகிறேன். என்ன பூகம்புக்கும் நான் தீண்டாமைக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மறுப்பு எழுதுறாரு. இதில் வந்து நீங்கள் யார் பக்கம் நிற்பீங்க? தாகூர் பக்கம் நிற்பீங்களா, காந்தி பக்கம் நிற்பீங்களா? காந்தி முக்கியமாக சொல்கிறாரு, மூட நம்பிக்கையோட, அதாவது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாரு, சூப்பர்ஃபிஷியலி you should see it is a punishment given by God because we practice untouchabilityங்கிறாரு. அந்த இடத்துல சொல்றாரு, உன் பகுத்தறிவை தூக்கி போடுங்கிறாரு. அவர் பகுத்தறிவுக்கு எதிரானது இல்லை. மனுஷனுக்கு நம்ம நல்லது செய்யறதுக்கும் நம்மளை மேம்படுத்திக்கிறதுக்கும், ரைட்டா, இந்த இந்த இன்டர்பிரிட்டேஷன் தேவைங்கிறாரு. இப்போ ஒரு பெரிய பேரிழிவு, லட்சக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து போகிறாங்க, குடும்ப வாழ்க்கை கெட்டு போகுது, உடைமைகள் எல்லாம் போகுது, அது இயற்கையாக நடந்தது, அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்மளால் அதில் ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? இட் ஹேப்பன்ட், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரீஹாபிலிட்டேஷன், ரெஸ்டோரேஷன், இப்படி தான் நம்ம பேசுவோம். அந்த ஆக்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்க போகிறோம்? அந்த ஆக்டை எப்படி புரிஞ்சுக்க போகிறோம்? அப்போ காந்திக்கு தெரியாததெல்லாம் இல்லை. அந்த ஆக்டை வந்து மனுஷனை மேம்படுத்துறதுக்கு பயன்படுத்திக்க முடியுமான்னு பார்க்குறாரு. அதனால தான் சொல்கிறாரு, சூப்பர்ஃபிஷியலிங்கிற வேர்டை ஆட் பண்ணுறாரு. அப்போ இயற்கையாக நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம கையை கழுவுறது இல்லாமல் அதுலேயே வந்து நம்மளோட பங்கு இருக்குது. அந்த பங்கு என்னன்னா தீண்டாமை. காந்தியோட ரேடிக்கல்னஸ் வந்து தீண்டாமைக்கு எதிரானது தான். ஆனால் என்ன ஆகுதுன்னா, சமீப காலத்தில் காந்தியன் ஸ்காலர்ஸ்ன்னு சொல்கிறவங்க எல்லாரும் காந்தியோட அந்த ரேடிக்கல்னஸை எலிமினேட் பண்ணிடுறாங்க. காந்தியை வந்து தூய்மைப்படுத்துகிறாங்க. காந்தி அசுத்தங்களுக்கு மத்தியில் வாழ்ந்தவர். நமக்கு ரொம்ப ஃபேமஸ் அவரோட டாய்லெட், ஆசிரமங்களில் டாய்லெட் விஷயங்கள் நமக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதெல்லாம் நம்ம மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். மாணவர்களுக்கு இல்லை, நாமளே கற்றுக்கல. மாணவர்கள் எதுக்கு சொல்லணும், நாமளே கற்றுக்கல. காந்தி வந்து அசுத்தங்களுக்கு மத்தியில் வாழ்ந்தவர், தூய்மையை போற்றினவரே கிடையாது. அதனால தான் அவர்கிட்ட வந்து ஒரு மதர்னஸ் எப்பயுமே இருக்கு. அவர் வந்து அவரோட ஜெண்டர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிரேட்டஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட், வேர்ல்டில் யாருமே செய்யாத எக்ஸ்பெரிமெண்ட் அவரோட ஜெண்டர் எக்ஸ்பெரிமெண்ட்லாம். ஒரு எக்ஸ்ட்ராடினரியான திங்கரு, ஃபார் அஹெட் ஆஃப் ஹிஸ் டைமு. இது வந்து ஒரு ஃபேசினேட்டிங்கான, அதே சமயத்தில் நம்ம காந்தியை உண்மையிலேயே உணர்வுபூர்வமாகவும் அவரோட தார்மீக ரீதியாகவும் நம்ம அவரை உள்வாங்கிக்கணும்னா நம்ம அம்பேத்கரை படிக்கணும். நம்ம அம்பேத்கர் வழியாக காந்தியை பார்க்கும்போது ரெண்டு பெரும் ஆளுமைகள்
ரெண்டு பெரும் சக்திகள் என்ன இந்த இந்தியாவோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதுக்கு நடத்தின உரையாடலோட ஆழங்களை நம்ம வந்து உள்வாங்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படி ராமரை தெரியாமல் ராவணனை தெரிஞ்சிக்க முடியாது, ராவணனை இது ரெண்டும் வந்து டூ ஆப்போசிட் ஃபோர்ஸஸ். அந்த மாதிரி நம்ம காந்தியை வந்து முழுசாக அதோட ஆழத்துக்குள்ளே போனோன்னா நம்ம அம்பேத்கர் வழியாக தான் போக முடியும். அதே போல் அம்பேத்கரை படிக்கிறவங்க அம்பேத்கர் ஆழமாக புரிஞ்சுக்கணுன்னா அவங்க காந்தி வழியாக தான் போக முடியும். இது ரெண்டுத்தையும் பிரிச்சே பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பர்டிகுலராக வந்து இந்தியாவை வந்து பிரதானமாக ஆட்டி படைக்கிற அந்த தீண்டாமைங்கிற பிரச்சனை இல்லை, காந்தி அம்பேத்கரோட நிலைப்பாடுங்கிறது மிக மிக முக்கியமானது. வரும் தலைமுறைக்கு பெரிய செல்வாக்கில் செலுத்தக்கூடிய டைலாக்ஸ் அவங்க நடத்தியிருக்காங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் ஒதுக்கி தள்ளுவோமானால் நம்ம காந்தியை வந்து தூய்மைப்படுத்துகிறோம் தான் அர்த்தமாகும். காந்தியை நம்ம தூய்மைப்படுத்தவே வேண்டாம். அவர் அசூதங்களுக்கு மத்தியில் இருக்கிறவர், அசூதங்களை பற்றி கவலைப்படாதவர். அவரு நீட்டாக இருந்திருக்கலாம், ஆனால் சமூகத்தில் இருக்கிற அழுக்குகளை வந்து துல்லியமாக உணர்ந்தவர். அவரோட ஆசிரமங்கிறது வந்து ஒரு லெபரட்டரி, ஒரு சயின்டிஃபிக் லெபரட்டரி. பொது சமூகத்தில் உடனடியாக செய்து பார்க்க முடியாத விஷயங்கள் எல்லாம் செய்து பார்க்கறதுக்கான ஒரு லெபரட்டரியாக தான் அவர் வந்து ஆசிரமத்தை பயன்படுத்தினார். உதாரணத்துக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள். சரவணன், டைம் ஆயிடுச்சா? சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு ஆசிரமத்தில் ஒரு தலித் அவரோடு இருக்காங்க. அவங்க கொஞ்ச நாள் கழித்து இங்கே சபர்மதிக்கு வராரு. வந்தபோது காந்தியோட துணைவியார் கஸ்தூரிபாய் அம்மையார் அவர்களும் காந்தியோட மிக நெருங்கிய நண்பர் அவரும் அந்த தலித் வந்து ஆசிரமத்தில் சமைக்கக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் அதே தலித்து அந்த ஆசிரமத்தில், சவுத் ஆப்பிரிக்கன் ஆசிரமத்தில் கூட சேர்ந்து வேலை செய்யும் போதோ சமைக்கும் போதெல்லாம் எதிர்ப்பு சொல்லலை. ஆனால் இங்கே வந்த உடனே அவங்க சமைக்கக்கூடாதுங்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த ஃப்ரெண்டை வந்து நீ கொஞ்ச நாளைக்கு மெட்ராஸில் போய் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு மெட்ராஸ் காமிச்சு வச்சிடுறாரு. கஸ்தூரிபாய் காந்திக்கிட்ட நீ ஒரு சமைக்கிறதை ஒத்துக்க மாட்டேன்னா ஆசிரமத்தை விட்டு வெளில போயிடுங்கிறாரு. அப்போ அவருக்கு வந்து அவரோட ஆசிரமங்கிறது வந்து ஒரு லெபார்டரி. அவர் பெரும் பரந்தப்பட்ட சமூகத்தில் என்ன செய்யணும்னு நினைக்கிறோம், அதாவது உடனடியாக செய்ய முடியாதுங்கிறத அவர் உணர்றாரு. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தேவதாஸோட திருமணத்தும் போது அவர் டிக்ளேர் பண்ணுறாரு, இனிமேல் இந்த ஆசிரமத்தில் என்னோட ஆசீர்வாதத்தோட ஒரு திருமணம் நடக்கணும்னா தம்பதிகளில் ஒருத்தர் தலித்தாக இருக்கணுங்கிற கண்டிஷனை போடுறாரு. இல்லைன்னா என் ஆசீர்வாதம் கிடையாதுங்கிறாரு. தேவதாஸோட திருமணத்தின் போது காந்தி டிக்ளேர் பண்ணுறது. நமக்கு இந்த மாதிரி காந்தி தான் வேணும். நல்லவர், வல்லவர், தூய்மையானவர், யோகி, அதெல்லாம் வேண்டாம். நமக்கு அதெல்லாம் வேண்டாம். நமக்கு இந்த காந்தி தான் வேணும், இந்த ரேடிக்கல் காந்தி தான் வேணும். கஸ்தூர்பாயை வந்து நீ அவர் ஒத்துக்க மாட்டேன்னா ஆசிரமத்தை விட்டு வெளில போன்னு சொன்ன காந்தி தான் வேணும் நமக்கு. அதனால் ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு பெரிய ஸ்ட்ரகிள், ஒரு உண்மையிலே நம்ம அந்த மோதல்களெல்லாம் படித்து அவர் பண்ணதெல்லாம் வந்து படித்து பார்த்தோம் அப்படின்னாக்கா உண்மையிலே வந்து நம்மளெல்லாம் வந்து எங்கெங்கேயோ யோசிக்க வைக்குது, விதவிதமாக யோசிக்க வைக்குது. அதான் கடைசியாக ஒரு வார்த்தை ஹோச்சிமின் சொன்னார், இந்தியன் கம்யூனிஸ்டுகள் செஞ்ச பாவம் அவங்களுக்கு காந்தி மாதிரி ஒரு தலைவர் இல்லைன்னாங்க. நன்றி. ரொம்ப நன்றி சார். ஒரு ஆழமான ஒரு 20 நிமிஷம் தான் பேசினார். அதுக்குள்ளே வந்து எவ்வளோ ஆழம் நம்மளை கூட்டிகிட்டு போக முடியுமோ கூட்டிகிட்டு போனார். நம்மளையும் சிந்திக்க வச்சுருக்காரு. இதெல்லாம் உடனே டக்குன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுமான்னு தெரியாது. பட் நல்ல மீனிங்கில் சொல்கிறேன், மாடு மாதிரி உட்காந்து ஓரமாக உட்காந்து அசை போட்டு சிந்திச்சு சிரித்து அப்புறம் உணர வேண்டிய ஒரு விஷயம் அவர் பேசினது. ரொம்ப நன்றி. இப்போ அடுத்து நிகழ்வின் முக்கியமான ஒரு பகுதிக்கு வருகிறோம். பரிசு பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா. வாழ்க்கையெல்லாம் அப்படியே மாற்றக்கூடிய அளவுக்கு
குரோர்பதி ஆக்க போகிறது கிடையாது. நீங்கள் வந்து போன செலவுக்கு கூட அது பத்துமான்றது தெரியாது. ஆனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரம் அதுதான். அந்த அங்கீகாரத்தை தான் நீங்கள் பார்க்கணும். அந்த அங்கீகாரத்துக்காக முதல் பரிசு வாங்குவதற்காக சென்ட் ஜான்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருநின்றவூரை சேர்ந்த புத்தகங்களாக அவங்களுக்கு தான். எழுத்தாளர்களாக வந்திருக்கீங்க, அதனால புத்தகங்களாக கொடுத்துருவோம். தன்னரம் வெளியீடுகள், அப்புறம் ஒரு சிஸ்டர் ரோஸ்லியா அவங்களுடைய புத்தகம் எல்லாத்தையுமே அவங்களுக்காக கொடுத்துருக்காங்க. இரண்டாவது பரிசு எம்என்ஆர்டி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஸ்ரீவில்லிபுத்தூரை சார்ந்த எம் கீர்த்தனா. மற்றொரு இரண்டாம் பரிசு செயின்ட் டொமினிக்ஸ் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சேர்ந்த செல்வி பி தாரிகா மார்க்கஸ். யாரு தாரிகா மார்க்கஸா? ஓ, போன மூன்றாவது பரிசு, இந்த முறை இரண்டாவது பரிசு. அடுத்த ஆண்டு முதல் பரிசு வெல்ல வாழ்த்துக்கள். அடுத்து கலைமகள் கல்வி நிலையம் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஈரோடு சார்ந்த செல்வி தர்ஷனா. தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பள்ளி அமிர்தா ராமசுப்பிரமணியம் அப்படின்ற காந்திய அங்கேயே இருந்தாங்க. ஆமா, தர்ஷனா. மற்றொரு இரண்டாவது பரிசு எஸ்ஆர்வி சீனியர் செகண்டரி பப்ளிக் ஸ்கூல் சமயபுரத்தை சார்ந்த வழியா. மூன்றாவது பரிசு லிட்டில் ஃப்ளவர் ஹை ஸ்கூல் பெங்களூருவை சார்ந்த ஆர் பூஜா அவர்கள் வரல. அவங்கள சார்பா அவர்களுடைய பள்ளியில் இருந்து வந்து பரிசு விஜயகுமார் அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். அந்த பெங்களூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை குழந்தைகளுக்காக நடத்தப்படக்கூடிய அற்புதமான ஒரு பள்ளி, அதனுடைய தலைமை ஆசிரியர் விஜயகுமார். அடுத்த மூன்றாவது பரிசு வித்யோதயா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி அகாடமியை சார்ந்த செல்வி ரூபிகா. வித்யோதயா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலை நடத்துபவர்கள் ஜேசி குமரப்பாவின் வழி வந்தவர்கள். அடுத்து எங்களுடைய சிங்கக்குட்டியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜிஎஸ் ஹிந்து பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலின் செல்வன் அசோக் அவர்கள். ஸ்ரீவில்லிபுத்தூர் டிடி திருமலை அவர்கள் படித்த அந்த பள்ளியிலிருந்து இந்த பரிசை அவர் வாங்குகின்றார். அடுத்து மூன்றாவது பரிசு பாலசரவணா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் வேளச்சேரியை சார்ந்த எஸ் அனுஷ்கா. மிக்க மகிழ்ச்சி.